வேலூர் மாவட்டத்தில் கூடநகரம் அலங்காநல்லூர் சாலையில் கட்டப்பட்ட மேம்பாலம் மற்றும் லட்சுமணம்மாள்புரம் நாவலம்பட்டி சாலையில் மேற்பட்டியில் கட்டப்பட்ட சாலை மேம்பாலம் என 1224 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மற்றும் பாலங்கள் மாண்புமிகு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சாலை அர்ப்பணிப்பு. கும்பகோணத்திலிருந்து வலங்கிமான் நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடி வரை செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை வழியாக தினமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு பணிகளுக்காக சென்று வருகின்றனர். இந்த சாலை குறுகிய சாலையாகவும் அதிக வளைவுகள் கொண்டதாகவும் இருந்ததால் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்திட்டத்தின் கீழ் பணிகள் நடந்து வந்தது. இந்த பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளதால் இந்த சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வழியாக பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம்எல்ஏ அன்பழகன் தலைமை தாங்கினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், எம்பி ராமலிங்கம், உதவி கலெக்டர் ஹிருதயா எஸ். விஜயன், மாநகராட்சி மேயர் சரவணன், நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், கும்பகோணம் கோட்ட பொறியாளர் செந்தில் தம்பி, சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்திட்ட கும்பகோணம் கோட்ட பொறியாளர் லட்சுமிநாதன், உதவி கோட்ட பொறியாளர்கள் சிவராஜ், நிரஞ்சனா, அருணேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் இந்த சாலையை அர்ப்பணித்தார். சாலைகள் மற்றும் இரண்டு மேம்பால பணிகளை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது துறை சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக்